all, welcome back to our channel. Thank you for clicking on this video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் வந்து கன்னியம்மன் கோவில் குட்டி கோவில் தான். அது வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து திருவிழா வச்சாங்களாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட vlog தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் திருவிழா இருந்தாலும் சரி, நார்மல் டேவாக இருந்தாலும் சரி, இதுதான் எங்களோட ரொட்டீன். காலையில் எழுந்த உடனே இந்த பெட்டு நீட்டாக இருந்தால் தான் எனக்கு வந்து அன்றைக்கி டேவே வந்து நல்லா போன மாதிரி இருக்கும். இதை நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அன்றைக்கி வந்து ஃப்ரைடே வேறு. ஸோ வந்து வீடை வந்து பெருக்கி மாப் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து டெய்லி செய்ய செய்ய அதுக்கு நம்மளை பிடிச்சிருமா இல்லை நமக்கு அதை பிடிச்சிருமா என்னன்றது எனக்குமே தெரில. அப்படி தான் என்னோடய ரொட்டீன் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும். குட்டியை வந்து காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பாடு ஊட்டிட்டு தூங்க வச்சுட்டேன். ஏன்னா திருவிழா, ஸோ வந்து நமக்கு ஒர்க் இருக்கும். அவள் வந்து இப்போ ரொம்ப கையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதனால் அவளை தூக்கி ஊஞ்சலில் போட்டுட்டு இவளை வந்து விளையாட விட்டுட்டோம் மித்துன் குட்டியை. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பெருக்கி போட்டதுக்கப்புறமா வாஷ் பண்ண துணி எல்லாமே நீட்டாக வந்து மடித்து வச்சுட்டு அந்த டேபிளை ஃப்ரீ பண்ணணும். டெய்லி வந்து இந்த டேபிளில் தான் நிறையா இருக்கும். ஒன்று வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்து கை அதிலே வைக்கிறதுக்காக தான் போவோம். ஸோ காலையிலே வந்து இதை வந்து நீட் பண்ணி வச்சுட்டோன்னா அன்றைக்கி வந்து டே ஃபுல்லாக எதுவுமே வைக்க மாட்டோம். அது வந்து என் ஹஸ்பண்டும் சரி நானும் சரி. பெருசுங்க துணியை கூட மடிச்சிடலாம் போல், ஆனால் இந்த சிறுசுங்க துணியை மடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக போகுது. என்னடா இது இவன் என்ன இந்த பக்கம் வரலையேன்னு பார்க்கும்போது தான் கரெக்டாக வந்து அம்மா என்னை தூக்குன்னு சொல்லி ஒரே அழுக. அப்புறம் அவரை தூக்கி கொஞ்சம் நேரம் விளையாடி சமாதானப்படுத்திட்டு அப்போ தான் நான் வந்து காலையில் 8 o'clock வந்து காஃபி போட்டாங்க. சரி அப்படியே குடிச்சிட்டு இருக்கலாம். இவன் வந்து காலையில் வந்து ஊஞ்சல் விளையாடுவேன் எப்போவுமே. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸாக அது வந்து அவனுக்கு வாங்கன்னு தான். பட் கயல் தான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அகெயின் வந்து கயல் யூஸ் பண்ணுறதுனால சாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஊஞ்சல் விளையாடுறாரு டெய்லி காலையில் ஈவினிங்லாம். அது குடிச்சிட்டு இருக்கும்போதே என்னாச்சு, அவங்க அப்பா வந்தார் போல். கேட் வந்து எப்போவுமே லாக்கில் இருக்குது இப்போலாம். இவன் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக ரோட்டுக்கு ஓடிடுறான் அப்படின்னு. அவங்க அப்பா வந்தவரது ஒரே குஷி, சாருக்கு அப்பா அப்பான்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தான். ஒரு ஆஃபீஸில் வந்து இப்போலாம் வந்து இந்த டிஃபன் வந்து நைட்டு தரது இல்லையா டின்னருக்கு. ஸோ இந்த மாதிரி மில்க்கு ப்ரெட்டு இல்லை மில்க்கு பன்னு அது மாதிரி தான் தராங்களாம். ஸோ அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவார். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக என் முடி செடி எல்லாத்தையும் கழட்டிட்டு இருந்தேன். இது வந்து கரகத்துலேருந்து விழுந்த பூ. ஸோ அது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்படியே நானும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டுட்டு வரலாம் நானும் ஒன்று பண்ணோம். ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் டடா நாங்கள் ரெடியாகி வந்துட்டோம். நானும் மித்தோன் கயல் வந்து ஒரு குஷியில் வந்து கிளம்பி ரெடியாக இருக்கும். மெயின் ரோட்லேயே போயிட்டு அப்படியே பைக்கில் போயிருந்தாலே வந்து ஈஸியாக இருந்திருக்கும் கோவில். எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, பேக் சைடு போனால் தான் நல்லாயிருக்கும், இந்த கோயிலும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா. நான் வந்து இந்த கோவில் வந்து போனதே கிடையாது, இந்த கன்னியம்மன் கோவிலுக்கு. ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே பின்னாடி இருக்குது அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அப்புறம் இறங்குறேன். அங்கே வந்து வழியே இல்லை. இந்த மாதிரி வந்து கல் பழைய தடங்களை தாண்டி தான் நாங்கள் வந்து போய் அந்த கன்னியம்மன் கோவிலில் போய் விழுந்தோம். எங்களுக்கு வந்து மித்துன் வந்து எங்கே கூட்டிகிட்டு போனாலும் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பான், என்ன கொஞ்சம் ஓடுவான், அவனை பிடிக்கணும் அதான் வேலை. ஆனால் கையில் கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அந்த வெயிலில் வேறு. பொங்கல் வச்சுட்டே எங்களை வந்து கூப்பிட்ருக்கலாம், பட் நாங்களும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜவஹர். இவர் வந்தாலே என் ஹஸ்பண்ட் எங்கேருந்து தான் கிளம்புவாருன்னு தெரியல. எல்லாம் ஒன்றா கேதர் ஆகிட்டாங்க. சரி போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்கோம், ஆனால் பசங்களை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்களாம் அமுச்சு வச்சுட்டோம். ஜானா கிட்டலாம் இப்போ போகவே மாட்றா கயல் குட்டி, ஒரே அழுக. இப்போலாம் வந்து நிறைய பேர் பார்க்குறதுனால ஃபேஸ்லாம் டிஃப்ரெண்ட் தெரியுது போல். இப்போலாம் ஒரே அழுகிறா. எங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போனால் இல்லை இப்படி தான் ஆவும் அழுதுட்டு இருக்கா. இங்கேயே வந்து கடை ரெடியாக போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சில்ட்ரன்ஸை வந்து கவர் பண்ணுறதுல இந்த கடைக்காரனுங்க எங்கேருந்தா கிளம்பி வருவாங்கன்னு தெரியல. அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பலூன் வாங்கி கொடுத்துட்டு ஒரு வாட்டர் கன் வாங்கி கொடுத்துருந்தாரு. நான் என் ஆத்துக்காரர்கிட்ட நார்மலாக தான் கேட்டேன், ஒரு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க அப்படின்னு. உடனே வா அப்படின்ட்டாரு. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வாங்கி கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சா. நானும் கேட்டு பார்த்து விட்டுட்டேன். ஆனால் இந்த டைம் வந்து கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாரு, அதுவும் எங்கள் ஊரில் போட்டதுலே. சரி இது வந்து நானும் அவங்கக்கிட்ட அலசி ஆராய்ஞ்சு கேட்டேன், எது லைஃப் வரும், எது நல்லாயிருக்கும், எந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டு போட்டு ஃபைனலாக ஒரு வளையலை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாரு என் ஆத்துக்காரே. அப்புறம் அவங்களே போட்டு விட்டாங்க, சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு. வளையல் வாங்கி கொடுத்த குஷியில் நானும் இருந்தேன். ஆனால் என் பையனும் இந்த வாட்டர் கன் வச்சு ஒரே குஷியில் இருந்தான். அப்புறம் பொங்கல் வந்து நல்லபடியாக வச்சு சாமியை கும்பிட்டாச்சு. அப்புறம் அதை வந்து சாமிக்கு வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து பொங்கல் தீபார்த்தனை தட்டுலேருந்து தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாமே வச்சு நாங்கள் ரெடியாக எடுத்துகிட்டு வந்து வச்சாக்கா, பூசாரி இல்லை. இந்த குட்டி பையனை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பூசாரி எங்கேயோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்களாம். அந்த பையன் பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் இது பண்ணுப்பா அது பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து வழி நடத்திட்டு இருந்தாங்க. கோவிலில் 3 சுற்றி வந்து பார்த்தாக்கா என் பையனை காணும். என்னடா பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இவன் போயிட்டு அந்த தீப்பந்தம் இருக்கும்ல, அந்த தீ மிதிக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அதில் போய் விளையாடி
விளையாடிட்டு இருக்கான். இங்கே ஏன் யாரும் போக மாட்றாங்க, நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு இருந்தான். ஒரே எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு அவங்க அப்பா எப்பயும் போல் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திட்டாரு. சார் வந்து குல்ஃபி தான் சாப்பிடுவாராம், கப் ஐஸ்லாம் இப்போ வந்து சாப்பிட மாட்டாரு, ரொம்ப வளர்ந்துட்டாரு. கன் வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாங்களா, அது வந்து அந்த பபிள்ஸ்லாம் வரும்ல, அது நினச்சி தான் வாங்கி கொடுத்துருக்காரு போல். அப்புறம் தான் தெரியுது அது வாட்டர் கன் அப்படின்னு. அப்புறம் வாட்டர் ஊற்றிட்டு வீட்டில் வந்து செக் பண்ணால் அவன் மேலேயே தெளிச்சாக்கா ஒரே சிரிப்பு சிரிச்சிட்டு இருந்தான். ஒரே எங்களுக்கே ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அப்புறம் வாங்கின பலூனை வந்து கயல்கிட்டையும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் மத்தியானமாக ஃபீட் பண்ணி இன்னும் லஞ்ச் கொடுத்து தூங்க வச்சுனா கயல்குட்டியை நல்லாவே தூங்கினேன். ஏன்னா போயிட்டு வந்த அலைச்சல்லையே பாதி பசங்க நல்லா தூங்கிடுறாங்க. அப்படியே லஞ்ச் எல்லாம் நாங்களும் முடிச்சுட்டு மிதுனை வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அவன் வந்து தூங்கவே இல்லை. சரி அம்மா கால் பண்ணிட்டு நான் கிட்ட வந்துட்டேன், அம்மா வந்து கூப்பிட்டுருந்தோமா, சரி அதுக்காக தான் வந்துட்டு இருந்தாங்க. நானும் வர பஸ்ல எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், இதில் வராங்களா அதில் வராங்களா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சுந்தரிமா வராங்கடா, என்ன பண்ண போகிறேன், என்ன கேட்ப அப்படின்லாம். ஆனால் அவனுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து மீன் வளர்த்தோம்ல, அந்த மீன் தான் ஞாபகம் வந்து மீனாயான்னு தான் சொல்லிட்டு இருக்கான் இன்னமும். அப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து இந்த மாதிரி 2 கட்டை போய் தூக்கிட்டு தான் எப்போவுமே வருவாங்க. அதெல்லாம் பார்த்தாக்கா உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கும். நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்ற போது அது உண்மையாகவே, அதுவும் நம்ம அம்மான்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா வயசுலலாம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாக்கா எனக்கெலாம் வந்து நோ ஐடியான்னு தான் சொல்லுவேன். அந்த கட்டைப்பை வந்து வீட்டில் வந்து நான் வாசல் வரைக்கும் தான் வாங்கினேன். அங்கேருந்து வீட்டுக்கே என்னால் தூக்கிட்டு வர முடியல. எப்படிம்மா தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டாக்கா, என்ன பண்ணுறது, உங்களுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன் அப்படின்னு வேற சொல்லிவிட்டு, இது வந்து காலையில் வந்து அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்காங்க ஏதோ கோதுமை மாவில், அதையும் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூ வாங்கிட்டு வந்தாங்க அம்மா, அப்படியே சேர்ந்து கட்டிட்டு, இந்த மாதிரி யாரெல்லாம் பூ கட்டுவீங்கன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி ட்ரெயின் மாதிரி வரும், இது வந்து எங்கள் பெரியம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவை வந்து கயல் கட்டி தூக்கத்தில் இருந்தா. அப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே ஒரே ஷாக்லேயே இருந்தா. ஆனால் ஆக்சுவலி என் 2 பசங்களுக்குமே வந்து எங்கள் அம்மா தான் ரொம்ப பிடிக்குமே. எங்கள் அம்மாவுக்கு அவங்க 2 பேர் தான் பிடிக்கும். இதோட கண்டினியூஷன் ஈவினிங் தீமிதி விலாக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் விலாக். பாய் பாய்.